பெருமக்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாமக்கல் டைரி ஃபார்ம் இன்றைக்கு சுற்றி பார்த்தோம். இதுல டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 89 கோடி. இதுல நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கொடுத்தது, மத்திய சர்க்கார் கொடுத்தது 64 கோடி. இந்த 89ல 64 கோடி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது மூலமா நமக்கு கிடைச்சது 64 கோடி. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற அந்த துறையிலிருந்து சப்சிடி மட்டும் இந்த 64 கோடி அதுல அடங்கி இருக்கிறது 6 கோடி சப்சிடி இதுல கிடைச்சிருக்கு. இதெல்லாம் 89க்குள்ள வருது. அப்புறம் ஆவின் மில்க் யூனியன் சொசைட்டி, நம்ம ஊர்ல 200 சொசைட்டி இருக்குது. நமக்கு கிடைக்கிற பால் 1.5 லட்சம் ஆவின் பால் பர் டே கிடைக்குதுன்னு நாங்க சொல்றோம். பட் அதிகாரிக்கு சொல்றாங்க 1.75 லிட்டர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அருமையான இந்த திட்டம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்னன்னு கேட்டா, வெட்டினரி காலேஜினுடைய நிலம் 13 ஏக்கர் நிலம், 14 ஏக்கர் நிலத்தை இவங்க ரெண்ட் வாடகைக்கு பிடிச்சு இதை கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் சுற்றி பார்த்த வகையிலும் எங்களுக்கு மத்திய சர்க்கார்லேருந்து நீங்கள் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்கன்னு அனுமதி கொடுத்ததுனால வந்து பார்த்தோம். நானும் லோகத்தை கூட்டு போனார். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபுல் ஃப்ளெட்ஜு ஆப்ரேஷன், மக்களுக்கு பால் சப்ளை பயன்படக்கூடிய அளவுக்கு இந்த மெஷினரி தயாராகிறதுக்கு இன்னும் 2 months ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே கல்வெட்டு வச்சுட்டாங்க. அது அவங்களுக்கு பேர் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சுருக்காங்க. அது நான் பாலிடிக்ஸ் பேச விரும்பலை. ஆனால் 89 கோடியில் மத்திய சர்க்கார் ஒதுக்கி இருக்கிறது 64 கோடிங்கிற முக்கியமான விஷயத்த பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலையில நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம். 64 கோடியை இல்லை, என்டிடிபி லோன்னா கூட மத்திய சர்க்கார் பங்களிப்பு 64 கோடி. அப்புறம் 64 + 6 சப்சிடி 70. மிச்சம்தான் மாநில சர்க்காரினுடைய பங்களிப்பு. இது நடந்து முடியறதுக்கு, வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஃபுல் ஃப்ளெஜ்ல ஆப்ரேஷன் வர்றதுக்கு இட் வில் டேக் another 2 months. அதுக்கு முன்னாடியே திறந்த மாதிரியோ, இது அவங்க காலத்துல அவங்க பால் மந்திரி, நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாரும் வந்து கல்வெட்டுல பேர் போட்டுக்கிட்டாங்க. இது எங்க பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் உங்க மூலமா மக்களுக்கு போய் சேரணுங்கிறதா சொல்றோம். நீங்க எதாவது கேட்கணும்? தேர்தல் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேர்தலை மையப்படுத்தி தான் அவங்க அவசரமாகவும் ஆத்திரப்பட்டு திறந்துட்டாங்க. அவங்களுக்கு எதிர்ப்பா நாங்க கல்லெல்லாம் ஒன்று நடுற மாதிரி தெரியல. நாங்க 4th பில்லர், ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கிற உங்களை நம்பி உங்க மூலமா இந்த செய்தி பொதுமக்களுக்கு போகணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் குடியரசு தின விழாவில். அதன்படி அவங்களுக்கு நோடல் ஏஜென்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்க அதை செஞ்சுருக்காங்க. நாங்கள் எல்லா பணமும் நாங்கள் கொடுத்துட்டு, இதெல்லாம் எங்கள் பணம், எங்கள் முதலீடு அப்படின்னுங்கிறது பொதுமக்களுக்கு போய் சேரணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம். பட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு another 2 months ஆகும்.